என்னவா நாட்டு நடப்பலாம்? என்ன இப்படி பண்ணிட்டாரு? என்ன பண்ணிட்டாரு? பஸ் டிக்கெட் விலையும் ஏற்றி விட்டாரு. ஐயா, ரயில் டிக்கெட் விலையும் ஏற்றி விட்டாரு. இப்போ ஏரோப்ளேன் டிக்கெட் விலையும் ஏற்றி விட்டாரு. இல்ல பாத்தியா? இப்படி எல்லாம் பண்ணா எப்படி போயிட்டு வர்றது? எப்படி வியாபாரம் பண்றது? கால கொடுமடா இது. முதல்ல உன் சைக்கிளுக்கு பஞ்சர் ஓட்டிட்டியா? இன்னும் இல்லாமப்ல என் கையில காயந்தா உங்க போய் ஓட்டிட்டு வந்துடுறேன். போய் சைக்கிளுக்கு பஞ்சர் ஓட்டு. ஆலத்தூர் வக்கில்ல, ஆனா ஆல் இண்டியா லெவலுக்கு பேசுற. என்ன அஞ்சல, நம்ம ஊருக்குள்ள எதுவும் சேரி இல்லையா? அமைதியா இந்த ஊராவடி இருக்கு. அந்த கனிப்புள்ள இருக்கு பாரு. அவ அந்த வாத்தியார் மையனோட ஊரெல்லாம் சுத்துறாடி. அப்படியா நடக்குது? வந்துட்டானே. இன்னைக்கு இருந்தாலும் என் கையில மாட்டுவடி. ஐயோ, இன்னைக்கு தமிழ் எக்ஸாம் இல்லையா? கண்மணி, இன்னைக்கு என்ன பிசிக்ஸ் எக்ஸாமா? ஏன் மாற்றி படிச்சிட்டியா? இல்லை, நான் படிக்கவே இல்லை. படிச்சிட்டாலும் ஏன் இந்த இடம் காலியாக இருக்கு? யார் வரணும்? கனி சார். ஏன் என்னாச்சு? அவளுக்கு உடம்பு சரியில்லை சார். ஏற்கனவே 2 நாள் லீவு. கொஞ்சம் கூட அக்கறையே கிடையாது. மாடல் எக்ஸாம் தெரியும்ல, ஃபெயிலானதான் எல்லாம் தெரியும். ஹிந்தி தான் உள்ளே வந்துட்டுன்னு சொன்னாங்க. இப்போ தெலுங்குமா? எதை கொண்டு வந்தாலும் நம்ம படிக்க போகிறதில்ல. என்னது கொஸ்டின் பேப்பர் தலைகளை வச்சு படிக்கிற? நம்ம போ போ. சார் பேப்பர் சார். டேய், இல்லை என்னடா அது? இல்லை சார், எழுதி கொஸ்டின் பேப்பரில் உள்ள கொஸ்டினே எழுதி வச்சிருக்க. ஏண்டா இதெல்லாம் எங்கே தேர போகிறப்போ? பாடி முடிஞ்சு. நான் சொசைட்டி பிரசிடெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன்ப்பா. சரிங்க. நீ போய் அவரை பாரு. சரிங்க. மறக்காம டாக்குமெண்ட் எடுத்துட்டு போடா. சரிங்க. லோன் கிடைக்கிறப்ப எடுக்காம போனோம். உனக்கோ உதவி செய்யு, ஆனா நம்மளை சுத்தி என்ன நடக்குன்னு தெரியாது உனக்கு. என்னாச்சு? என்னாச்சா? அந்த கிளட்டு ஜல நம்ம பிள்ளைய அந்த வாத்தியா பையில வச்சு தப்பு தப்பா பேசுறானே. லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கேன். அவளை ஒரு பெரிய மனுஷன் கணக்கா சொல்லிட்டு இருக்கேன். அவளை பத்தி உனக்கு தெரியாதா? பொருளி பேசுறதா உன் பொழப்ப. வாத்தியாரு ஊரா வீட்டு பசங்களே தம்புள்ள மாதிரி வளர்த்துட்டு இருக்க. அவர் பையனை ஒழுங்கா வளர்க்க மாட்டாரா? நம்ம பிள்ளைய பத்தி உனக்கு தெரிய வேண்டாம்? நான் எதை கேட்டாலும் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லு. விஷயம் மட்டும் உண்மைன்னு தெரியட்டுனே. அந்த வாத்தி பயமோன 5ஆம் நம்பர் ஆத்துல வச்சு கொல்லாம விட மாட்டேன். இது எங்க இங்க வர்றான்? நல்லா இருக்கியா பாண்டி? வாங்க வாங்க வாத்தியாரே, உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். நம்ம புள்ள விஷயமா பேசிட்டு போலான்னு வந்தேன். என்ன? இல்ல கனி 2 நாளா ஸ்கூலுக்கு வரல. சாதாரணமா கேட்காம லீவ் போடாது. இப்ப பரீட்சை வேற நடந்துட்டு இருக்கா. அதான் என்னாச்சுன்னு கேட்கலாம். இதை கேட்கவா நீங்க வந்தீங்க? அது எந்த ஸ்டூடெண்ட் வரலனாலும் நேரா போய் கேட்கறது பழக்கமா போச்சு. பரவாயில்லையே, எல்லா ஸ்டூடெண்ட்டையும் கண்ட்ரோல்ல வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. கண்டிப்பா. ஆமா, கனிக்கு ஒன்றும் இல்லை. சாப்பிட்டது ஒத்துக்கல, வயிற்று வலி. 2 நாளா ஆஸ்பத்திரி போயிட்டு இருக்காங்க. இப்போ கூட அங்கே தான் போயிருக்காங்க. சரியா போயிடும், நாளைக்கு வந்துடும். அப்போ நாளைக்கு அமுச்சு வைங்க, நான் வரேங்க. நல்லதுங்க. வீட்டில் ஒருத்தர் இல்லை? இல்லை பரவாயில்ல, நான் லஞ்ச் டயத்தில் வேற எதுவும் சாப்பிடுங்க. தம்பி, உன்னை பெரியயா வீட்டுக்கு வர சொன்னாரு. எதுக்கு? தெரிலப்பா, சீக்கிரம் வா. எதுக்காடா இருக்கும்? ஒரு
கனி பேர் எழுதி வச்சியா? அதுக்கு தான் என்னைக்கு இல்லாமல் இன்னைக்கு நிறைய எழுதுனியா? சரி வாங்கடா போலாம். எதுக்கு? உன்னை தானே கூப்பிட்டாங்க. நீ கூட போ. மாட்டி விடுறதுலே இரு. போங்க. வாங்க தம்பி வாங்க. நீங்க வர சொன்னதா சொன்னாங்க. ஆமா உட்காருங்க. உங்க அப்பா இந்த ஊருக்கு வந்து பல வருஷம் ஆச்சு. நாங்களும் மாமா மச்சான் கூப்பிட்டு பழகிட்டு இருக்கோம். நீங்க அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க போல இருக்கு. அன்னைக்கே தம்பி சொன்னான். அப்பா அதை நான் நம்பல. படிக்கிற பிள்ளைங்க படிப்பு சம்பந்தமா எதையாவது பேசி பழகிட்டு இருக்கோம். அதையாண்ட நீ சந்தேகப்படுறான்னு சொல்லி திட்டி விட்டுட்டேன். அப்புறம் வெளியே விசாரிச்சப்ப தான் தெரியுது நீங்க கோயில் குளம் அப்படி இப்படின்னு நம்ம பொண்ணு பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு. தப்பு பண்றீங்க தம்பி. லவ் பண்ற வயசா இது. படிக்கணும், வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், நாளைக்கு ஒருத்தியை கட்டிக்கிட்டு கஷ்டம் இல்லாம அவளுக்கு கஞ்சி ஊற்றணும். எவ்வளவு விஷயம் இருக்கு வாழ்க்கையில. உனக்கு பார்க்கும்போது எல்லாரும் வசதியா இருக்கிற மாதிரி நல்லா தான் தெரிவானு. ஆனா அவ அந்த நிலைமைக்கு வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க தெரியுமா? டேய், அந்த மாதிரி கஷ்டப்பட்டு வந்தவன் நானு. ஏதோ மாமே மச்சான்னு சிரிச்சு சிரிச்சு பேசுறானு பாக்குறியா? உள்ளுக்குள்ள அத்தனையும் விஷம். கக்க வச்சறாத. பாத்தியா புள்ள, புரிஞ்சு நடந்துக்குவேன்னு நினைக்கிறேன். போ, ஒழுங்கா போய் படிக்கிற வேலையை பாரு. டேய் கலை, வீட்டுக்கு போனோம். அம்மா வெள்ளனே கிளம்பிட்டேன்னு சொன்னாங்க. இவ்வளோ சீக்கிரமா இங்கே வந்து என்னடா பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை விட்றா. சரி, நேற்று கனி அப்பா கூப்பிட்டாரு, என்னடா சொன்னாரு? டேய் கேட்குறாள சொல்றா. என்னடா ஆச்சு? விழுந்துட்டியா? கனி பின்னாடி சுத்தாதானே மிரட்டினாரு. டேய் என்னடா சொல்ற? அவருக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சா? டேய் கலை, கனி உன்னை பார்க்கணும்னு சொன்னா நீ சந்தோஷப்படுவேன்னு சும்மா விளையாட்டுக்கு தானே அப்படி சொன்னோம். நீ என்னடா அதை சீரியஸா எடுத்துக்கிட்ட? பெரிய பிரச்சனை இருக்கா? என்னடா கலை, சொன்னா கேளுடா. கையை விடு ப்ளீஸ். கனி சொல்லு கனி. ஐயோ என்ன பேசிட்டு இருக்க? கையை விடு, நான் போணும். பாத்தியானே இந்த பையன் பண்ற சேட்டைய. இவெல்லாம் ஒரு ஆளுன்னு சரிக்கு சமமா உட்கார வச்சு அட்வைஸ் பண்ணி அனுப்பிட்டு இவன் சங்க இருக்க. சொல்லு கனி. கனி சொல்லிட்டு போ கனி. கனி கூப்பிடுற கனிய. கனி நீ கொல்ல போறான்டா.